I would like to call upon Ilavarasi sir, so please give us a few words. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ். என்னென்னா எனக்கு பேசின சம்பளத்தை விட அதிகமாக போட்டாங்க. ஆமாம், நிஜமா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1 லட்சம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு எதுக்குடா அவ்வளோ சம்பளம் வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசணும் என்ன வாங்குறோம்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வேணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி, அண்ணே 1 லட்ச ரூபா, ஆமாம் வந்திருக்கு, என்ன செய்ய, திருப்பி அனுப்புங்கனாரு. திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 2 பேருமே ஒழுங்காக நாகரிகமாக நடந்துக்கிட்டோம். ஸோ பேசின சம்பளம் வராதது ஒரு போராட்டம், அது வந்து குறையாக சொல்லலை. பேசுனதை விட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதில் ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறதுக்கு சார் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடரணும், நிறைய நீங்கள் படம் பண்ணணும். இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம். இப்போ மனோபாலா உயிரோடு இருக்க போய் எப்போது ஃபோன் பண்ணால் சொல்லுவார், டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பித்தோம்னாடா நிறைய ஃப்ளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன்தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்போ சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆஃபீஸில். நிறையா ஆங்கில கதைகளை பற்றி ஆங்கில ப்ரோவர்ஸ் பற்றி நிறையா சொல்லுவார். அப்புறம் கடலோர கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னென்னா இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான், அதனால் அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டைரக்டர். இப்போ ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். அவர் கூட இணை டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்கார். 2 பேரும் ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம், பொறாம, மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்குது. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஃபிட்டாக வச்சுக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மவனே வா தொங்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்ததுலேருந்து அப்படியே பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருப்பார். இன்றைக்கி பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம கம்மியாக்கிட்டோம், அவரை வளர்த்துட்டார். ஜான் விஜய் தம்பி, நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் அந்த காம்பினேஷன் அமையணும்னு நினைக்கிறேன். ஒரு 21-22 வயது இளைஞனாக நான் சந்தித்த இமான் இன்றைக்கி வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுகிற நிலத்தில் இருக்கார். வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்கள் வளரணும். அஜய், டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை 28 அப்படியே கூடவே கலந்துட்டுருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்புவார், ஆனால் நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை. சிக்ஸர்னு ஒரு படம் 2 பேரும் நடித்தேன். அதை நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு. ரொம்ப அருமையாக அதில் ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்படி அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கோரியோகிராஃபும் சரி, ஃபோட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. எடிட்டர், ஸ்டன் மாஸ்டர், ஆத்தாடி கிங்ஸ்லேயே பேசலைன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விடான்னு சொல்லுவார். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ளை இப்போ ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்கள், டக்குன்னு அடுத்து கேட் பண்ணலாம். எல்லோரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில் பார்க்குறக்குமா, ஸோ ஸ்வீட். ஏன்னா அதை சொல்லாமல் இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. என்னென்னா இப்போ இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதல்லலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கோ அல்லது சினிமாவுக்குள்ளே எந்த துறை சேர இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸில் நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ளே வந்தேன். இப்போ அப்படின்னா நேராக சினிமாவை கேவலமாக காரி துப்புறது, அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிறது என்னென்னா, முதலீடு போகிறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வந்து புதுசாக சினிமாவுக்கு வர்றோன்ற பேரால், சினிமாவை கழுவி ஊற்றுறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால் படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்கிறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்கனால இந்த வேண்டுகோளை உங்களை வைக்கிறேன். வந்தோன்னே படம் ரிலீஸ் எந்த படமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்னடா தேட்டரை பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரிகிற மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வுபூர்வமாகவும் உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோன்ற சார்பாகவும் உங்கள் மூலமாக இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, இல்லை அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேறு ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வேறமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லா காலத்திலும் ஒன்று தான். பட்டு புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பறக்காங்கன்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமாக சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது.
அதுக்கு வேணும்னு நினச்சி எங்கள் எல்லார் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த படத்தை வந்த அன்றைக்கே வந்துட்டு போட்டு மிதிக்காதீங்க. ஒரு ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூஸ் கொடுத்து நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தபடியாக ஐ லைக் டு கால் அப்பான் மணிகண்டன் ராஜேஷ் அவர்கள் டு கிவ் அ ஃபியூ வேர்ட்ஸ். பிகாஸ் உங்களோட நடிப்பு ரொம்பவே அழகாக இருந்துச்சு டீசரில் பார்க்கும்போதே. வி ரியலி ஹோப் யூ ஹாவ் அ வெரி கிரேட் ஃபியூச்சர். ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் திஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. டீசர் பார்த்தேன், சாங் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. தேங்க்யூ விக்ரம் ப்ரோ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகளுக்கு தேடிட்டு இருக்கும்போது மனோஜன் நான் கூப்பிட்டுட்டு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிற தம்பி பண்ணு அப்படின்னாரு. ஸோ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, அது என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன். ஸோ வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஸ்பேஸ். அந்த ஒரு இடம் உங்கள் பக்கத்தில் கொடுத்து ஒரு இது இல்லாமல் பண்ணதுக்கு. ஸோ பாபி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. ஆன் தி எடிட்டர் சுரேஷ் அவர்கள் டு கிவ் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ். பிகாஸ் ஒரு டிரெக்டருக்கும் எடிட்டருக்கும் இருக்கிற ஒரு ரேப்போ வந்துட்டு தெரியும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் பாபி சார் அண்ட் மனோஜ் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்புறம் டைரக்டர்ஸ் விக்ரம் சார், கேஷவ் சார், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் மணிகண்டன் சார், வேணுகோபால் சார், எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த மூவியில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக அவர் கோரியோகிராஃபர் அஜய் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் டு கிவ் அஸ் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இட் இஸ் லைக் விஷுவலி வெரி ப்ளசன்ட். ஸோ ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் வைபவ் சார். ஒரு பாட்டு வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போது எங்களுக்கு முதல்ல சந்தோஷம் இருந்தால் தான் அது நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த பாட்டு பார்த்துட்டு எடிட் ரூம்லேயே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா வந்து மியூசிக் நல்லா இருந்தால் தான் எங்களால் நல்லா கொரியோகிராஃப் பண்ண முடியும். ஸோ இமான் சாரோட அது வந்து 3rd ஃபிலிம். அவர் படத்தில் எல்லாமே வந்து கொரியோகிராஃப் பண்ணுவோம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு இன்னர் எமோஷன்ஸ் ஃபீலோடு தான் வந்து பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவரோட பாட்டு எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நான் இமான்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் கொடுத்ததுக்கு. அப்புறம் மை ஃப்ரெண்ட் வைபவ் சார், தேங்க்யூ. அண்ட் த டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நான் அதுக்கு ஸ்பாயில் பண்ணல. கொஞ்சம் அங்கங்கே பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு படம். நிறைய சிரித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் டீம் மாதிரியே இருந்துச்சு இந்த படம். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் படத்தை. சிரித்தேன். ஐ மீன் அந்த இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து சாங் எடுக்கும் போது சில இடத்துலலாம் வந்து பயங்கரமாக ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ படம் உங்களுக்கு வந்து பயங்கர பேக்டாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் 2.5 மணி நேரம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஸோ நாங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னுட்டு. சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட் லிஸ்ட் வந்துட்டு ஒரு பயங்கரமான கேஸ்ட் லிஸ்ட்டு. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு ஒரு படத்தில் நடிக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஸ்க்ரீனில் வந்துட்டு என்ஜாய்மெண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இத்தனை பேர் இணைஞ்சு நடிச்சிருக்கும் போது இன்னும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தபடியாக ஜஸ்ட் காலிங் ரெடன் கிங்ஸ்லி அவர்கள் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் சில பேர் வந்தால் நம்மளுக்கு அவ்வளோ சிரிப்பு வரும். ஒரு வாய்ஸ் கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேரை பற்றி பேசணுன்னா 2 நாள் ஆகும் போல இருக்கு. இல்லை முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு பால் 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகுது சார். நல்லா இருக்குது, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இதுமாதிரி நிறைய படம் எடுங்க சார். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இமான் சார் பற்றி சொல்லணும்னா நேஷ்னல் அவார்டு வின்னரு. இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணாம் இல்லை சார். பகா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவர் கூடயே நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம். அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல காமெடி பயங்கரமாக இருக்கும் இதில் இல்லை சார்.
அவங்க தான் கேட்கணும், வேறு என்ன பண்ணுறது. அதுல்யா மேடம் ஹீரோயின் ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேறு விஷயம் பேசுகிறோன்னா வைபவ் வந்து பேசுவாப்பில்ல. ஆனால் இளவரசர் சொன்ன மாதிரி வைபவெலாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளாக இருப்பாப்பில்ல, சைலண்ட்டாக. ஆனால் பயங்கரமான ஆள் இல்லை சார்? ஒன்று சார், நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன்ல. இளவரசர் சார் அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சீனியர். உண்மை சார், அதுதானே உண்மை. ரொம்ப சீனியர் அவர். ஆக்சுவலாக நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன். ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார். வெரி குட் சீனியர். இல்லைல்ல சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லை? அஜய் சிம்பிளான மூமெண்ட்டை போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன் ஈஸியாக. மற்றபடி பேசுகிறோன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக ஜான் விஜய் அவர்கள், அவர் எந்த ஒரு ரோல் பண்ணாலுமே பயங்கர இன்டென்ஸாக அவர் வந்துட்டு அந்த ரோலை பர்ஃபார்ம் பண்ணுவார். பிகாஸ் அவர் காமெடியனாக பண்ணாலும் சரி, ஒரு வில்லனாக பண்ணாலும் சரி, எப்படி பண்ணுறாருன்றதே வந்துட்டு கேரக்டர்ஸ் போக போக தான் தெரியும். அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அவரோட நடிப்பு எல்லாமே. ஸோ சார், கேன் ஐ ஹேவ் யூ ஃபார் ஃபியூ வேர்ட்ஸ்? Thank you very much, ma. Very good introduction. Good morning, everyone. இளவரசன் அண்ணா, தேங்க்யூ வெரி மச் அண்ணா. நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க. இந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஒன்று, நம்ம காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி ஒர்க்கிங் அலாங் வித் பீப்புள் லைக் யூ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன், இந்த கேங்கெல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க. இங்கே என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதையை எழுதி, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம். ஹாப்பியான ஒரு படம். ஷுவராக வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எல்லாரும் அவர் மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில். அண்ட் அது காமெடிலாம் வேறு பண்ணியிருப்பார். இல்லை, ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் வீடியோஸ், பட் அண்ட் அதை விட்டிங்கன்னா நம்ம இவர் கூடயே இருப்பார். நான் எப்போவுமே அவர் ரெண்டு இப்படி தான் கொஞ்சுவேன், ஏன்னா ரொம்ப பாசமாக இருப்பார், கோவமே வராது. ஆனால் அப்படி ரொம்ப கோவமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே புகை மண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். ஆனால் அங்கே அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், சரி இதெல்லாம் கோவமாக இருக்காங்க போல, இது நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் ஃபில்ம். அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் யூ. அண்ட் ஐ எம் டூயிங் another film also in your banner. அண்ட் தேங்க்ஸ் a lot. அப்புறம் நம்ம கிங்ஸ்லியை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும். இதில் என்னென்னா, இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து they all have worked together for the betterment of the film. என்னென்னா, நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமாக 10 பேர் பேசுவாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இட் லைக் இட், a lot of improvisation has happened in the film, and it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai Gangsters. And thank you, Mr. Manoj Beno. அப்புறம் புஜி, இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறார் வைபவ் அப்படின்னு. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை. அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் அட்டுல்யாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை. அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினென்ட் அண்ட் மேக்ஸ் ஹிம் அ குட் ஆக்டர் டூ. என்ன தம்பி, கரெக்ட் தானே? ஸோ ஆஸ் அ டீம் வி ஆர் அமேசிங். அண்ட் இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப யங்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி
எந்த லைன் பேசினாலும் அதில் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, 5000 எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். இதில் எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ளே பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் அண்ட் மாஸ்டர். அவரை பந்தோடனே நான் காலில் வந்துட்டேன், மாஸ்டர் கடைசியாக ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. அண்ட் he was very sweet and he gave me that opportunity. and நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் காலங்காத்தால் என்ன ஜான் விஜய் இவ்வளோ ஓவராக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. சார் ஸோ அடுத்தபடியாக எங்களோட ஆர்டிஸ்ட் ஹுசைனி சார் அவர்களை வந்துட்டு ஃபியூ வேர்ட்ஸ் சார் ப்ளீஸ். இப்போ தான் வந்தீங்க பட் யா. எல்லாருக்கும் வணக்கம். கே ராஜேஸ்வர் அவர்கள் என்னுடைய காட்ஃபாதர்னே சொல்லலாம். முதல் தமிழ்நாட்டுக்கு நான் வரும்பொழுது அவருடைய படம் கிங் குயின் ஜாக்கில் தான் நடிக்கிறதா இருந்தேன். பட் அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் விக்ரம் அவரோட படத்தில் நடித்தது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. It's a very good opportunity. Vikram has a style of his own, and he just gives you the scene and makes you do the delivery. I really wish Vikram all the very, very best. It is a pride for me to be acting in his movie. Thank you very, very much. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லலைன்னா எப்படி, பிகாஸ் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே ஒரு சச் பப்ளி அப்படியே வந்து ஜாய் ஃபில் ஆகுது அவங்கள பார்க்கும்போதே. ஐம் ப்ரிட்டி ஷோர் அவங்களோட ப்ரெசன்ஸ் அண்ட் எனர்ஜி வந்துட்டு இந்த மூவிக்கு இருக்கிற அழகை விட இன்னும் பல மடங்கு அழகு சேர்க்குது. ஸோ ப்ளீஸ் அதுல்யா மேம், கேன் ஐ ஹேவ் யூ டு ஹேவ் அ ஃபியூ வேர்ட்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி, ஸோ மோர் தென் ப்ரொடியூசர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் வேணு, பிடிஜியோட பில்லர், அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே கலகலகலன்னு வச்சுருப்பாரு. ஸோ அவரோட பர்சனாகவே அப்படி தான். ஸோ படத்துலேயும் அப்படி தான், நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங், சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், மொட்ட ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே, லைக் விபின் சார், எல்லாருமே, மணிகண்டன், எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு. என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். பட் வெரி ஹாப்பி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுல்யா. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த படத்தோட இயக்குனர், ஸோ வந்துட்டு அவர் பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். என்ன சார், நீங்கள் நிறையவே விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் த டிரெக்டர் விக்ரம் ராஜேஸ்வர் அவர்கள். குட் மார்னிங். ஆக்சுவலி நிறைய பேச மாட்டேன். I just want to thank my producer, Bobby sir, for giving this opportunity. Thank you so much, sir. And the opportunity வந்துட்டு மனோஜ் சார் இல்லைனா வந்திருக்காது. Thank you so much, sir, for all that you've done for me all these years. Thank you so much. My main lead, Vaibhav sir, thank you so much for being a brother to me in this project. Atulya, you've been a really wonderful person in this project, coming on time and doing everything possibly. நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மை பிரதர் இந்த இண்டஸ்ட்ரி, இமான் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு தெரியாது, இமான் அண்ணாவும் நானும் ஆக்சுவலி ஸ்கூல் மேட்ஸு. அவர் என்னோட சீனியர் ஸ்கூலில். ஸோ ஸ்கூல்லேருந்தே அவர் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம்லாம் பண்ணுவார்.
அவர் வேறு ஹவுஸில் இருப்பார், நான் வேறு ஹவுஸில் இருப்பேன். அவர் வந்துட்டு கீபோர்டு வாசிச்சாலே எங்களுக்குலாம் கோவம் வரும். அப்போ போய் ஹி வாஸ் அ வெரி பிக் சூப்பர் ஸ்டார் அண்ட் ரியலி ஃபென்டாஸ்டிக் டு ஒர்க் வித் யூனா. And I think I've got wonderful songs. Thank you so much. And all my cast and crew எல்லாருமே இங்கே இருக்காங்க. Thank you so much. எல்லாருமே டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ ஃபன் ரைட், ஃபேமிலி ஃபில்ம், நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து பாருங்கள். இட் இஸ் லைக் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அண்ட் மை பிரதர் in the industry, my co-director, he's my brother. And yeah, thanks to him for putting up with me. And thank you, Vijayanti, my sister, wherever you are, for giving me this opportunity. Yeah, there she is. Thank you so much. And Mom, Amma, thank you so much. And என் பேரில் வந்துட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா, என் பேருக்கு அப்புறம் வரக்கூடிய ராஜேஸ்வர் மாத்திரம் தான். Dad, this is for you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எல்லோரும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். டிமாண்டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் வி ரியலி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக, ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஆனந்தராஜன், இதை நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது. அண்ட் வைபவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிச்சயமாக திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி தரோ என்டர்டெய்னர்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இமான் சார், ரியலி ஹாப்பி தட் யூர் ஹியர். அண்ட் எல்லாருமே இந்த ஃபுல் லிரிசிஸ்ட் கர்ணா, கங்க்ராட்ஸ்மா. பாட்டு எழுதுறீங்களா? ஆல் தி பெஸ்ட், வண்டர்ஃபுல் லிரிசிஸ்ட். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் I wish them all the best, and I'm really happy to be here. Thank you guys. Thank you so much. And director, debut பண்றீங்க. It's going to be a wonderful film for you too. All the best, ma. All the best. Thank you. Hello, hi. மேலே கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படத்தில் நான் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன். விக்ரம் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், என் ஃப்ரெண்டோட ப்ரதர். ஸோ எனக்கு நரேட் பண்ண ஸ்டோரி, அந்த ஸ்டோரி இஸ் ரியலி ஃபனி. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. நோ சொல்ல முடியல அந்த ரோலுக்கு. அண்ட் 4 நாள் தான் ஷூட் பண்ணேன். பட் இட் வாஸ் சச் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் லேர்னிங் டூயிங் த ஃபிலிம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.